ஹாய் டம்ளப்களே, வெல்கம் டு வெங்கட் சவி விளாக். ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஒரு 6:30 7 மணிக்கெல்லாம் வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம். நாங்கள் போகும்போது இப்போ மணி ஒரு 8 மணி இருக்கும். இது நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் சைடில் போயிட்டுருக்கோம் அப்பா வீட்டுக்கு. அந்த டைம்லேயே 7:30 8 மணி ஆகிற டைம்லேயே இவ்வளோ பனி பெஞ்சிட்டு இருந்துச்சு, ஊட்டி கொடைக்கானல் மாதிரி. அதை அப்படியே என்ஜாய் பண்ணிக்கிட்டே போயிட்டுருந்தேன். நான் எப்போவும் ஒரு குதர்க்கமாக தான் யோசிப்பேன், நமக்கு இங்கே எப்படி இருக்கும்போது ஊட்டி கொடைக்கானல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் தாட்டை யோசிச்சுக்கிட்டே போயிட்டு இருந்தேன். கண்டிப்பாக அங்கே யாராவது இருந்து நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். பேக்கரியில் டீ சாப்பிட்டு பஜ்ஜி போண்டாலாம் சாப்பிட்டு அப்பா வீட்டுக்கு கிளம்பியாச்சு. அப்பா இப்போ இருக்கிறது குத்தகை காடு பிடிச்சி தோட்டம் ஓட்டுற இடத்துல இருக்காங்க. அங்கே போய் நாங்கள் குளிச்சுட்டு கிளம்பிட்டு அப்பாவோட சொந்த வீட்டுக்கு போயிட்டோம். அப்பாவோட சொந்த வீட்டில் அண்ணன் இருக்காங்க. நாங்கள் எதுக்கு ஊருக்கு போனோம்னா, எங்கள் பாட்டி இறந்து 1 வருஷம் ஆயிடுச்சு. எங்கள் பாட்டிக்கு வருஷாந்திரம் கும்பிட்றதுக்காக ஊருக்கு போனோம். எங்கள் அப்பா ஒரு சைடு எல்லாமே சாமி கும்பிடும்போது வெஜ்ஜு தான் வச்சு கும்பிடுவாங்க. அதனால் பாட்டிக்கு பிடிச்சது சாம்பார் சாப்பாடு எல்லாம் வச்சு வடை பாயாசத்தோடு வச்சு சாமி கும்பிட்டாச்சு. அதுக்கப்புறம் நான்வெஜ் வச்சு பாட்டி மட்டன் மட்டும்தான் சாப்பிடுவாங்க. அதனால் அவங்க மட்டன் மட்டும் வச்சு சாமி கும்பிட்டோம். எங்கள் பாட்டிக்கு 105 வயசுக்கு மேலே இருக்கும். கரெக்டாக நான் அக்யூரேட்டாக எங்களுக்கு ஏஜ் தெரியாது, ஆனால் அவங்களோட பசங்களோட ஏஜ், எங்கள் பாட்டிக்கு மேரேஜ் ஆன வயசு எல்லாமே வச்சு பார்க்கும்போது 105 வயசுக்கு மேலே இருக்கும். எங்கள் பாட்டி அவ்வளோ வயசுலையும் கடைசி 2 மாதம் மட்டும்தான் அவங்க வேலை பார்க்காமே இருந்தாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்களோட வேலையை அவங்களே பார்த்துக்குவாங்க. அதே மாதிரி எங்கள் அம்மா அப்பாவோட ரொம்ப பெரிய ஆசை, எங்கள் பாட்டி இறந்த உடனே இவ்வளோ நாள் வாழ்ந்தவங்க அவங்கள ஆடி பாடி சந்தோஷமாக கொண்டு போகணும் அப்படிங்கிறது எங்கள் அம்மா எங்கள் அப்பாவோட ரொம்ப பெரிய ஆசை. அதே மாதிரி அவங்க எங்கள் பாட்டியை நாங்கள் ஆடி பாடி சந்தோஷமாக எடுத்தோம். அதே மாதிரி என்னோட ரொம்ப பெரிய ஆசை, நான் எங்கள் பாட்டிக்கிட்ட சொல்லுவேன், அவங்க வயசானவங்க எல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது நான் தான் கடைசி பேத்தி, மகளோட பேத்தியில் நான் தான் கடைசி பேத்தி. அப்போவும் நான் சொல்லுவேன், இறந்தா நான் தான் உங்களுக்கு பெரிய மாலையாக வாங்கிட்டு போடுவேன் அப்படின்னு சொல்லி அதே மாதிரி போட்டேன். அவ்வளோ சந்தோஷம். ஏன்னா இவ்வளோ நாள் வாழ்ந்துட்டு போகிறாங்க, அவங்கள நம்ம மன திருப்தியோட சந்தோஷமாக அனுப்பணுங்கிறது எங்களோட எல்லாத்தோட ரொம்ப பெரிய கனவாகவே இருந்துச்சு. அதே மாதிரி எங்கள் பாட்டியை சந்தோஷமாக நாங்கள் வழி அனுப்பி வச்சோம். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க. பாய்.